ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, அதுவும் இந்தியன் ஆர்மி கீழே வந்திருக்கக்கூடிய ஒன்றாவது ஜாப்பு. இந்த ஜாபுக்கு வந்து அக்னிபாத் கிடையாது. இது வந்து அதை தாண்டி ஒரு விதமான ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஆர்மிலேருந்து. இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஜாபுக்கு எவ்வளோ சேலரி தராங்க, என்னென்ன ஜாப் எடுக்கிறாங்க, என்ன கேட்டகரி கீழே எடுக்கிறாங்க, மினிமம் நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப்போட டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம போடுற வீடியோ டெய்லி உடனே அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கோம், வேணுங்க நாங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ டேரெக்டாக இந்தியன் ஆர்மி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டாக என்னென்ன ரெக்கமெண்ட் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இதில் ஒன்றத்தை ஜாப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இன்றைக்கி வந்துருக்கக்கூடிய ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து ஹையஸ்ட் ரேங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் தான் எலிஜிபிள். யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அதிகமாக மார்க் ஷீட் வச்சு நிறையா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க இந்த ஜாப்புக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆவீங்க. அவங்களுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன கேமுக்கெலாம் எடுக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து ஸ்போர்ட் டிசிப்ளின் கீழே தான் அந்த ஜாப் வருது. உங்களுக்கு வந்து ஜூனியர் ஆர் சீனியர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பு, இல்லை கீலோ இண்டியன் கேம்ஸு, இல்லை யூத் கேம்ஸு, இல்லை கீலோ இண்டியன் யூனிவர்சிட்டி கேம்ஸு. இதில் வந்து 1 அக்டோபர் 2022 அப்போது அதுக்கப்புறம் நடந்த எதுலையாவது நீங்கள் பரிசு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். முதல்ல பாருங்கள் உங்களுக்கு அத்லெட் கேட்டிருக்காங்க. அதாவது அத்லெட்ஸில் வந்து 100 மீட்ரு, 200 மீட்ரு, 110 மீட்ரு, ஹடில்ஸு, 4 மீட்ரு, 800 மீட்ரு, ஹை ஜம்ப்பு, ட்ரிபிள் ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, ஷார்ட் புட்டு, இது எல்லா ஜாப்புக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன சாம்பியன்ஷிப் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். உங்களுக்கான கன்சிடரேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த இயரில் நடந்திருக்கும் அந்த சாம்பியன்ஷிப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு. ரெண்டாவது போஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு டைவிங் மென் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ப்ரிங் போர்டு அப்புறம் ஹை போர்டு. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஃபுட்பாலில் மென் கொடுக்குறாங்க, ஸ்ட்ரைக்கரு அப்புறம் மிட்ஃபீல்டரு. அடுத்து உங்களுக்கு எந்தெந்த நேஷ்னல் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உங்களுக்கு 36 நேஷ்னல் கேம்ஸ் ஹெல்ட் அட் அகமதாபாத்தில் நடந்த இதில் வந்து நீங்கள் மெடல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்தந்த கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நடந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாம், இல்லை நீங்கள் புவனேஸ்வர், இல்லை பஞ்சாப், ஏதோ ஒரு ஸ்டேட்டில் விளையாண்டு நீங்கள் மெடல் வச்சுருந்தாலும் போதும். உங்களுக்கு எல்லா விதமான கேம்ஸும் இருக்குது. இங்கே பாருங்கள் உங்களுக்கு அடுத்து ஹாக்கி மென் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஹேண்டில் பால் மென் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே மென்னுக்கு மட்டும் இருக்குன்னா இல்லை உமன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க இந்த கேம்ஸில். அடுத்து பாருங்கள் உங்களுக்கு கபடி மென்னில் லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு அண்டு ரைடர் அண்டு லெஃப்ட்டு கவருக்கு வந்து எடுக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்விம்மிங் மென்னுன்னு எடுக்கிறாங்க. அதில் வந்து ஆல் ஸ்விம்மிங் ஈவெண்ட்ஸ் இது வரைக்கும் நடந்த எல்லா ஈவெண்ட்லையும் நீங்கள் பரிசு வாங்கியிருக்கீங்க, அதாவது கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் பாருங்கள் உங்களுக்கு சீனியர் நேஷனல் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் 2023 நடந்திருக்கு. அதில் ஹைதராபாத் தெலுங்கானாவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு கீலோ இந்தியா யூத் கேம்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூரில் வந்து ஸ்விம்மிங் காம்படிஷனும் மற்ற காம்படிஷன் நடந்திருக்கு. அதில் நீங்கள் வின் ஆயிருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செயிலிங் மென் கொடுத்துருக்காங்க. ஒலிம்பிக் அண்ட் ஏசியன் கேம் கிளாஸ்ன்னு இருக்காங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு டோர்னமெண்ட்டாக பார்த்துட்டு வரோம். அதில் ஏசியன் கேம்ஸ்ன்னு இருக்கும்ல, அந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாலும் அதில் வின் பண்ணுறீங்க பட்சத்தில் நீங்களும் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஜாப் பாருங்கள் உங்களுக்கு ஷூட்டிங் மென். இந்த கேம்ஸில் வந்து 15M ரைஃபிள் 3Pன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 10mm ஏர் ரைஃபிள். இந்த ரைஃபிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இட் மீன்ஸ் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கில் இருக்கனால ஒவ்வொரு போஸ்ட்டுமே அந்தந்த கேம்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் ஆர்மிக்குள்ளேயும் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்களா, ஸோ அந்த இதில் வந்து இந்தியன் ஆர்மி சார்பாக விளையாடுவாங்களா அந்த போஸ்ட்டுக்கு தான் இது எல்லாமே. ஸோ பாருங்கள் உங்களுக்கு ட்ரையத்தலான்னு சொல்லி மென்னுக்கு எடுக்கிறாங்க, அடுத்து வாலிபால் எடுக்கிறாங்க, அடுத்து ஊசுன்னு சொல்லி மென்னுக்கு எடுக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு வெயிட் கேட்டகரிஸ் பாருங்கள் 48, 75, 90 கிலோ. அடுத்து வெயிட் லிஃப்டிங் மென்னில் வந்து உங்களுக்கு 49 கிலோ, 96 கேஜி, 102 கேஜி வரைக்கும் உங்களுக்கு எடுக்கிறாங்க. அடுத்த ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டர் கேமில் வந்து அல்பின் நார்டின்னு சொல்லி 2 கேம் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அடுத்து ரோவிங் மின்னு, ஸ்குல்லு, ஸ்குவீப்பு. அடுத்து இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு 28 பிப்ரவரி 2025 தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க. டேரெக்ட் என்ட்ரி தான்.
இதில் வந்து அவங்க மினிமமாக நீங்கள் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருந்தாலே சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இங்கே. அதுமாரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 வயசுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு வந்து எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கல. மார்ச் 2000க்கு மேலே 2007க்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். அதாவது கரெக்டாக உங்களுக்கு 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் இருப்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுமாரி மெடிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட எஜுகேஷன் பாருங்கள். இங்கே மினிமமாக நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வில் பி மெட்ரிகுலேஷன், அதாவது நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுமாரி ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டில் செலெக்ஷன் வில் பி மேட் அவுட் ஆஃப் தோஸ் ஹூ ஹவ் ரெப்ரசன்ட் அட் த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ், அதாவது யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் கீழே விளையாண்டுருக்காங்களோ அவங்க மட்டும் தான் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. அதில் யாரெல்லாம் மெடலிஸ்ட் அடிச்சிருக்காங்க, இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க, டீம் ஈவெண்ட்டு, அப்புறம் மெடலிஸ்ட், இந்த மாதிரி கேட்டகரிக்கில் தான் எடுப்பாங்க. யார் வந்து அதிகமான மெடல்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்லேயும் சில கொடுத்துருக்காங்க பாருங்கள். இண்டிவிஜுவல் சுட் பி வின்னர் அண்ட் எனி மெடல் இன் ஏசியன் கேம்ஸு, நீங்கள் ஏதாவது ஏசியன் கேம்ஸில் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்கணும். அதுமாரி ரெப்ரசன்ட் இன் ஒலிம்பிக்ஸ், இந்தியா சார்பாக நீங்கள் ஒலிம்பிக்ஸ் விளையாண்டுருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உமனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உமன்லேயும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன கேம் விளையாண்டுருக்கீங்க, அதேமாரி முக்கியமாக உங்களுக்கு அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ கல்யாணமாகாத ஆண்கள் பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாப்புக்கு. அதுமாரி உங்களுக்கு பேமெண்ட் அப்புறம் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன கொடுப்போம்னு வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு அலவன்ஸ் கொடுக்குறாங்க. பென்ஷன் இருக்குது, அப்புறம் அதர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரூமு, தங்குறது, ட்ராவல்ஸு எல்லாமே, நீங்கள் எல்லாமே கேம் சம்மந்தமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கேமுக்கு போய்ட்டு ஆல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதுமாரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர்ஸ் இருக்குது. அதுமாரி ப்ரொமோஷன் அண்டு ப்ரீ ஈக்விட்டிஸ் இருக்குது நிறையா உங்களுக்கு. அடுத்து உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஹிமாலயன் இருந்தால் நீங்கள் 163 ஹைட் இருக்கணும். இப்போ நம்ம சவுத் பிளேன் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா பார்த்து 166 வந்து நீங்கள் மினிமம் ஹைட்டாக இருக்கணும். அப்போ தான் இதுக்கு எலிஜிபிள். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற நீங்கள் வெயிட் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரன் வந்து 5 மினிட் 45 செகண்டில் நீங்கள் ஓடணும். அதுமாரி நான் 9 ஃபீட் தாண்டணும். 6 ஆக் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஃபீமேலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்டு நீங்கள் மினிமம் ஹைட்டாக 162 இருக்கணும். அதுக்கேற்ற வெயிட் இருந்தாலும் நீங்கள் போதும். அதுமாரி ஸ்பெஷல் ரிலாக்ஸேஷன் வந்து ஹைட் இருக்குது. உங்களுக்கு வந்து 4 சென்டிமீட்டர் வந்து ஹைட் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் சிக்கிம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ் இவங்களுக்குலாம் வந்து 4 சென்டிமீட்டர் ஹைட் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபார் ஃபீமேலில் வந்து நீங்கள் 1.6 கிலோமீட்டர் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். அதுவும் 8 நிமிஷத்தில் 10 ஃபீட்டு தாண்டுற மாதிரி இருக்கும். அதுமாரி 3 ஃபீட்டு ஹை ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே கண்டிப்பாக தாண்டியே ஆகணும். அப்போ தான் உங்களோட குவாலிஃபிகேஷனே பண்ணுவாங்க. அதுமாரி உங்களுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, உங்களோட மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு எல்லாமே செக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போய்ட்டு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து 20 காப்பீஸ் வேணும். அதை தவிர்த்து உங்களோட ஜெராக்ஸு, மற்ற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ரிலீஜன் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு அன்மேரிட் சர்டிஃபிகேட் வேறு இருக்குது. இதில் லாஸ்ட் மந்த்துக்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கணும் சர்டிஃபிகேட்டு, அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு. அதேமாரி ஸ்போர்ட்ஸ் நடக்கும்போது நீங்கள் தான் உங்களோட ஓன் கிட்டே எடுத்து வரணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்கில் டெஸ்ட் இருக்கிறதுனால உங்களோட ஓன் கிட்டே எடுத்து வந்தால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் கியூ த எண்ட் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அப்ளிகேஷன் கீழே லாஸ்ட்டு நமக்கு வந்து ஃபார்ம் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீ அதை A4 டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் வில் பி ரிசீவ்டு ஒன்லி த்ரூ ஆஃப்லைன், இல்லை நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். ஷார்ட் லிஸ்டிங் டீட்டெயில் வில் பி பாஸ் ஆன் ஹையர் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட், அதாவது நீங்கள் யார் அதிகமான மெடல் வாங்கியிருக்கீங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு அங்கே எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட ஒரு ஃபார்மெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே உங்களோட பாஸ் பேஸ் ஃபோட்டோ ஒட்டணும். இங்கே உங்களோட மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். உங்களோட என்ன கேமில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேம் பேர் எழுதணும். உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதாவது இடது கைவிரலோட பெருவல் ரேகை வைக்கணும். அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் அப்ளிகேண்ட். மிச்சது எல்லாமே நார்மலாக எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவோமோ அந்தமாதிரி தான் இருக்குது. எல்லாமே கேபிட்டல் லெட்டரை ஃபில் பண்ணுங்கள். 2-3 ஃபார்ம் எடுத்து வச்சு ஃபில் பண்ணிவிட்டு எல்லா கரெக்டானு செக் பண்ணிட்டு அதை பார்த்து அப்படியே எழுதிருங்க. அதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஏன்னா ஃபில் பண்ணும்போது தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜென்ரல் ஸ்டாஃப் பிரான்ச் ஐகோச்சி MOD ஆர்மி ரூம் நம்பர் 7 விங் சீனா பகவான் போஸ்ட் ஆஃபீஸ் நியூ டெல்லி. இந்த டேரக்ட் அட்ரஸ் தான் நீங்கள் வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்ட்ஸ் போஸ்டல் அட்ரஸ் பார் அண்டர்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் அந்த அட்ரஸ்ஸு. நீங்கள் டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் மூலியம் தான் அனுப்பணும். இதுக்கு வந்து ஒன்லி ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் ஆர்மியில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் guys. ஆல் தி பெஸ்ட். டாட்டா, பை பாய்.